வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு 2025 செப்டம்பர் மாத பலனை அற்புதமான மேசராசி நண்பர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவாக நாம் பார்க்க இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த பதிவு வழக்கம் போல் கிரகநிலையுடன் பலன்கள் எப்படி இருக்குது, குடும்ப நிலை, தொழில், வியாபாரம், நிதிநிலை, ஆரோக்கியம், வழிபாடுன்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசி அப்படின்னு வரும்போது மேசராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களை கொண்ட ஒரு முதன்மையான மேம்பட்ட ஒரு ராசின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறனால அடிப்படையில் ஒரு பிடிவாதமும் முன்கோபமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மேசராசியில். அதோட மன வலிமை மிக்க ராசிகளில் மேசராசியை முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையும் தலைமை பண்பும் நிறைந்த ஒரு ராசியும் மேசராசி தான். இன்னும் முக்கியமாக தன்னை உயர்த்தி காட்டுவதிலும் குறிக்கோளாகவும் யாருக்கும் அடிபணியாத சூப்பரான ஒரு ராசிங்க மேசராசி. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராசி இன்றளவில் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மையை இந்த செப்டம்பர் மாதம் தர இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது, பலன்களை பார்க்கும்போது 5ஆம் வீடாகிய சிம்ம வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சொல்லி ஒரு 3 கிரக கூட்டணிகள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மேசராசிக்கு இருக்குது. இது என்ன ஒரு நன்மையை கொடுக்குது அப்படின்னா, புதுசாக நீங்கள் வாங்குவதுன்னு சொல்லலாம். அது இடம், வீடு, தோட்டந்தொரவு இந்த மாதிரி இருக்கலாம், வண்டி வாகன யோகம் இருக்கலாம், அல்லது நகை எடுக்கலாம், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கலாம், அல்லது நீங்கள் தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய மொபைலில் இருக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைவேறக்கூடியதை இந்த 3 கூட்டணியும் நமக்கு உணர்த்துது. 3ஆம் வாரத்தில் 6ஆம் வீடாகிய கன்னி வீட்டுக்கு சூரிய பகவான் மாறுறாரு. இந்த மாற்றம் என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்பாராத உதவிகளை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பீங்க, உதவி மறந்துருப்பீங்க, இன்றைக்கி உதவி செய்வாங்க. பேங்க் லோனு அல்லது ப்ரைவேட் லோனு அப்ளை பண்ணியிருப்பீங்க, புதிய கடன் கிடைக்கும். அதன் மூலமாக புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது. அதே மாதிரி நல்ல நண்பர்கள் மூலமாக தேவையான நேரத்தில் உதவிகள் கிடைப்பது, இதெல்லாமே இந்த சூரிய பகவானால் இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய நிலையை பார்க்கும்போது 6ஆம் வீடாகிய கன்னி வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார். இவர் என்ன செய்வார்னா, நீங்கள் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடத்துல, அடுத்து உங்கள் குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில், சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு, அந்தஸ்து, உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன பவர் இருக்குது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் காமனாக உருவாகும். அதே மாதிரி புதிய மனிதர்களுடைய நட்பு, அரசியல்வாதியாக இருக்கலாம், கலைஞர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெரிய விவிஐபியாக இருக்கலாம். இவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும். இதில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு, கமிஷன் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு மாதம் அந்த மாதம் இருக்கும். இதனால் என்ன ஆகுனா, குடும்ப உறவுகளுக்குள் நல்ல ஒரு மகிழ்ச்சி, பெரியோர்கள் மத்தியில் ஒரு மதிப்பு, இதெல்லாமே குடும்பத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் உணர்வீங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பொதுவாகவே ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான ஒரு மனநிலையை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். அடுத்ததாக புதன் பகவானுடைய நிலை என்னென்னு பார்த்தா, 5ஆம் வீட்டில் சிம்ம வீட்டில் இருக்கார். இந்த 3 கிரக கூட்டணியில் இவரும் சேர்ந்துருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இத்தனை நாளாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை குறைக்கிறாரு. அது உடல் அளவில், மனதளவில், குடும்ப உறவுகளுக்குள் குறைக்கிறாரு. அதே மாதிரி அம்மா வகை சொந்தங்களால், நம்ம மாமா மச்சனன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அம்மா வகை சொந்தங்களால் நமக்கு ஆதரவு கிடைக்கும். தொழிலில் இருந்த எதிர்ப்புகள், நெருக்கடிகள், போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாமே குறையும். தொழில் உயரும். அதனால் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகம் அமையும். தொழில் விரிவாக்கம் பண்ணுறது, தொழிலை இன்னும் வேறு ஒரு பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லது தொழிலை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக உள்ள ஒரு டெக்கரேஷன் பண்ணுறது, இது எல்லாமே கிடைக்கும். படித்து முடிச்சிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், சகோதர சகோதரிகள், நடுத்தர வயது இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு கேரண்டியாக கொடுக்குறாரு. அடுத்த சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த 4ஆம் வீடுங்கிறது கடக வீடுன்னு சொல்கிறோம். இது பெரியோர்கள் வகையில் ஆதரவு. பெரியோர்னால் யாருங்க? நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவங்க. அது பெற்றோர்கள் இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். அவனுடைய ஆதரவு கிடைக்கிறது. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பண வரவு, சொத்து வரவு இதெல்லாமே உருவாகும். அந்த பெற்றோர்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான, பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல அறிவுரை, வழிகாட்டுதல் இதெல்லாமே கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்க. ஏற்றுட்டு அந்த ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலையும் சரி, எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஞானம், தெளிவு, புரிதல்
இது எல்லாமே இந்த சுக்கிர பகவானால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் யார், நம்ம நாடத்தினால பயனளிச்சுட்டு இருந்தவங்களா, நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாங்களா, அவங்க எதை மைண்டில் வச்சுட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இது மாதிரியான புரிதல் கிடைக்கும். குழப்பம் நீங்கும். சுருக்கமாக சொன்னால் மனசில் தினால் இருந்த குழப்பம் நீங்கிறதுக்கான காலமாகவும் இருக்கும். மன தெளிவு கிடைக்கும். இதுக்கு அந்த சுக்கிரனுடைய நிலைங்கிறது மேசராசிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். குரு பகவான் 3ல் இருக்கிறார். அப்படிங்கும்போது என்னென்னா, இது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வெற்றி, அனைத்துமே சாதகமாக இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் எதிர்ப்புகள் இருந்துச்சோ, எதெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சிங்களோ அது எல்லாமே சாதகமாக நடக்கும். உங்களுக்கு ஒரு பிடிப்பு லைஃப்பில் கிடைக்கும், நம்பிக்கை பிறக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பெரிய அட்ராக்ஷன் கொடுப்பார். அட்ராக்ஷன் மீன்ஸ் ஒரு ஆசை. இத்தனை நாள் எதுக்குமே ஆசைப்படாமல் இருந்திருப்பீங்க. இது மாதிரி இந்த உயர்ந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பதவி எனக்கு வேணும், இந்த மாதிரியெல்லாம் இந்த ஈர்ப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதுக்கு சமுதாயத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய முதலாளி, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், உங்கள் வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதனால் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதமாகவும் இருக்கும். கேது பகவான் 5ல் இருக்கும்போது பேசிக்காக இது ஆர்வம்னு சொல்லலாம், புரிதல்னு சொல்லலாம். இது என்னென்னா, தொழிலில் ஆர்வத்தை உருவாக்குவார். நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அந்த ஆர்வத்தை உருவாக்கி அதில் சாதிக்க வைப்பார். நாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய படிப்பில் ஆர்வத்தை உருவாக்கி அதில் சாதிக்க வைப்பார். உங்கள் விளையாட்டுத் துறையில் இருந்தீங்கன்னா அதில் முழுமையை ஈடுபட வைத்து நிறைய பரிசுகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள்னு சொல்லி வாங்கிறதுக்கானதை தருவார். ஆராய்ச்சி துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான பரிசு, பாராட்டு, ஒரு உயர்வான ஒரு சமுதாயத்தில் மதிப்பு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. இதுக்கு எல்லாமே இந்த கேது பகவான் 5ல் இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான சப்போர்ட்டிவான காலம்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே சிறந்ததாக இருக்கும். இதனால் தொழில் வியாபாரத்தில் இல்லாத ஆர்வம், படிப்பில்லாத ஆர்வம் எத்தனையுமே கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த காலம் பார்க்கப்படுது. இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு தான் இருக்கும்னா தான் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாட்டையுமே மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நேரத்தில் இந்த பசுமாட்டுக்கு அவத்திக்கீரை கொடுப்பது அல்லது அன்னதானம் கொடுப்பது, விரதம் இருந்து நீங்கள் அந்த பிரதோஷ வழிபாடு சிவபெருமானை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்வது, இது எல்லாமே ஒவ்வொரு நாளையுமே வெற்றிகரமான நாளாக மாற்றி கொடுக்கும். அப்படிங்கிறனால சிவபெருமான் வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பரிகாரம்னு சொல்லி நான் பார்க்கும்போது அடுத்த சனிதிசை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போவே என்ன செய்கிறீங்கன்னா, தான தர்மம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். ஆதரவற்றோருக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு நீங்கள் உதவிகள் செய்வது, உடைதானம் செய்வது, இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் வழிபாடு இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சாதகமில்லாத நிலையை நமக்கு சாதகமாக மாற்றி தரும். அப்படிங்கிறனாலையும் நம்ம பிறந்தோம் ஏதாவது அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்காகவும் இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி வாழ்க்கை மேம்படும். ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது ஒரு அற்புதமான மாதம். இதை சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்கள் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுல இருக்குது. நண்பர்களே, இந்த பதிவு மேசராசிக்கான ஒரு பொது பலன், கோச்சார பலனாக இருந்தாலுமே இது முக்கியமான முடிவுகள் லைஃப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவுகள் எடுக்கலாம். தப்பில்லை, பார்த்துக்குங்க. இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருக்கணும். நம்புற பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க. மேசராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கான கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.